ஹலோ வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 21 ஆகஸ்ட் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், அதானி போர்ட்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ரிலையன்ஸ் இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக ஸ்லைட்டாக ரேலி ஆச்சுது. அப்புறம் கிரிப்டோ, க்ரூடு கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி மார்க்கெட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் தெளிவாக கிடைக்கும். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 83 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சு. 19,320 ஓப்பன் ஆச்சுது. க்ளோசிங் வந்து 19,393, 0.43% அப்புது. சென்செக்ஸை பார்த்தோம் அப்படின்னா 267 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. பர்சன்டேஜில் சொல்ல போனால் இது 0.41%. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து 7,448 வந்து க்ளோஸ் ஆச்சுது. 186 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. 2.71% அப் இது. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து எதுக்காக ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜியோ ஃபினான்ஷியலில் வந்து ரெக்கார்ட் டேட்டு முடிஞ்ச அப்புறமே பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஒரு 10% வந்து விழுந்துருச்சு. ஸோ ஒரு குயிக்கரான டைமில் வந்து இது வந்து ஓவர் சோல்டு சிச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. ஏன்னா ரிலையன்ஸோட ஜியோ ஃபினான்ஷியல் தான் பஜாஜ் ஃபினான்ஸுக்கு வந்து ஒரு டைரக்ட் காம்படிட்டரு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸோட அந்த செக்டர் வந்து ரொம்பவே பாதிக்கும்னு தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து சடனாக விழ ஆரம்பித்து ஒரு மாதிரி ஒரு ஃபாலில் போய் இருந்துச்சு. ஸோ அந்த ஓவர் சோல்டு சிச்சுவேஷனில் வந்து திடீர்னு ஒரு நியூஸ் என்ன வந்துச்சுன்னா, அவங்களோட எஃப்டி புக்கிங் வந்து 50,000 கோடியை வந்து தாண்டி இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்ததும் ஏற்கனவே ஓவர் சோல்டு பொசிஷனில் இருந்ததுனால பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து நல்லா ரேலி ஆச்சுது. அதுக்கப்புறம் அதானி போர்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா 22 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகி 858 இருக்குது. 2.66% அப்புது. அதானி போர்ட்ஸ் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட 2.2 மில்லியன் ஷேர்ஸை வந்து அதானி போர்ட்ஸில் வந்து வாங்கியிருக்கிறாங்க புதுசாக. ஸோ இந்த ப்ரொமோட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக ஷேர்ஸை வாங்கினதுனால அதானி போர்ட்ஸ் வந்து கொஞ்சமாக ரேலி ஆச்சுது. அது வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பார்த்திங்க அப்படின்னா 1538 இருக்குது. 40 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருந்துச்சு. 0.91% ஃபால் இது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து அவங்களோட ஒரு 1 lakh எக்ஸ்யூவி யூனிட்ஸை வந்து ஒரு வயரிங் பிரச்சனை இருக்கிறதுனால திரும்ப வர்றதா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்ததுமே வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஏறக்குறைய உங்களுக்கு வந்து இந்த குவார்ட்டரில் வந்து ஒரு செலவினமாக தான் அது பார்க்கப்படும். அதுவும் இல்லாமல் இது வந்து எக்ஸ்யூவி மாடல்ஸ் வந்து மஹிந்திரா மஹிந்திராவில் நல்ல மூவிங் உள்ள மாடல், நல்லா செல் ஆகிட்டு இருக்கிற மாடல். அதில் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததும் மேபி இது வந்து சேல்ஸை பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் மார்க்கெட்டு பயப்படுது. ஸோ அதனால் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கொஞ்சமாக விழுந்துச்சு. அப்புறம் ரிலையன்ஸை பார்த்தோம் அப்படின்னா 36 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்து 2520 இருக்குது. 1.44% ஃபால் இது. ரிலையன்ஸ் விழுந்ததுக்கு காரணம் வந்து ஜியோ ஃபினான்ஷியல் இது வந்து ரெக்கார்ட் டேட்டு முடிஞ்சப்புறம் ஸ்டாக்காக வந்து வந்ததுக்கப்புறம் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ லிஸ்ட் ஆனதுலேருந்தே பார்த்திங்கன்னா நிறையாவே 4%, 5%ன்னு இது விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு ரீசன். ஏன்னா இது என்னென்னா ஓவர் வேல்யூடாக ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க வைக்கிது. இதோட ஆக்சுவல் வேல்யூவோட ஒரு ஏறக்குறைய டபுள் மடங்காக தான் அது வந்து லிஸ்ட் ஆச்சுது. ஸோ அதில் வந்து ஃபால் ஆகுறது வந்து ப்ரீமியம் வந்து எல்லாமே இழக்குது. அது எவ்வளோ ப்ரீமியமாக அது வந்து லிஸ்ட் ஆச்சுதோ அந்த ப்ரீமியத்துலேருந்து அந்த வேல்யூ குறைஞ்சி ஆக்சுவல் வேல்யூ கிட்ட வந்துட்டுருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸுக்கு வந்து இது ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படுது. அதுவும் இல்லாமல் ரிலையன்ஸோட குரூப்போட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து ஒரு 7,600 கோடி வந்து விழுந்திருக்குது. இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா க்ரூடு ப்ரைஸஸ் வந்து இப்போ ஓரளவு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த க்ரூடு ப்ரைஸஸ் அதிகமாக இருக்கிறதும் ரிலையன்ஸ் வந்து பாதிக்கல. ஏன்னா அவங்களோட மெயின் பார்ட் ஆஃப் த ரெவன்யூ வந்து க்ரூட்லேருந்து வருது. அதாவது ரிஃபைனரிஸ்லாம் வச்சுருக்கிறாங்களா, ஸோ அதிலேருந்து ரிலையன்ஸுக்கு வருமானம் வருது. ஸோ அதை வந்து இந்த க்ரூடு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ்டாக இருக்கிறது வந்து பாதிக்குமோ அப்படிங்கிற இப்போது ஒரு சுச்சுவேஷனும் தான் ரிலையன்ஸ் விழுறதுக்கு காரணம். அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க 1901 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. மூணாவது கண்டினியூ டேவாக வந்து அவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஸ் வந்து
626 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் என்ன தான் வந்து 2000 கோடி கிட்ட செல் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் வந்து ஸ்டில் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது மேபி இந்த ரேலி வந்து லெட் பை வந்து ரீட்டைலர்ஸாக தான் இருக்கணும். அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 36 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்து 34,463 இருக்குது. S&P 500 30 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சு, 4,399 இருக்குது. நாஸ்டாக் வந்து 2.06 வந்து அப்போ இருந்துச்சு, 13,497 இருக்குது, 1.56% அப்புது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே ரேலியாக இருக்குது. ஸோ அது வந்து ரேலி ஆகாமல் இருந்தால் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து அந்த பியரிஷாக இருக்கிறதுனால வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ டெக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம் ரேலி ஆனதுனால நாஸ்டாக் ரேலியாக இருக்குது. பட் டவ்வில் வந்து சேம் பியரிஷ் கண்டிஷன் தான் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து 70 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு, 26,120 இருக்குது. எத்திரியம் 13 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு, 1672 இருக்குது. பிட்காயின் வந்து ஒரு ஹெவியான செல் ஆஃப் நடந்துச்சு இல்லை, அதாவது எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்க எல்லா பிட்காயினுமே வந்து செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெவி செல் ஆஃபுக்கு அப்புறம் அது செயின் ரியாக்ஷன் மாதிரி நிறைய பேர் செல் பண்ணியிருந்தாங்க கிரிப்டோவை. அதோட தாக்கம் இப்போ கொஞ்சமாக குறைஞ்சிருக்குது. ஸோ அந்த விழுற அந்த ஃபோர்ஸ் வந்து கொஞ்சமாக கம்மியாகி இப்போ வந்து ஒரு 0.27% தான் இன்றைக்கி விழுந்திருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டேஸில் விழுந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வீழ்ச்சி இல்லை. ஸோ மேபி இது வந்து நல்ல பொசிஷனில் இருக்கனால ரெசிஸ்டன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ரேலி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்புறம் க்ரூடை பார்த்திங்கன்னா பிரண்ட் வந்து 84.52 இருக்குது, 0.28 வந்து ஃபால் ஆகிட்டு இருக்குது. க்ரூட் வந்து ஒன் டே அப் ஆகுது, ஒன் டே டவுன் ஆகுது. ஸோ அப்படியே தான் இருக்குது. ஏறக்குறைய 85-84 வந்து ஸ்டாட்டிக்காக நின்றுட்டுருக்குது. அப்புறம் கரன்சி பார்த்திங்கன்னா USD எகென்ஸ்ட் இந்தியன் ருபி பெரிய சேஞ்ச் இல்லை, 83.11 தான் இருக்குது. கோல்டு வந்து 1923 இருக்குது, 7.35 வந்து அப்பாக இருக்குது. ஸோ USD பெரிய மூவ் எதுவும் பண்ணாததுனால அது மாதிரி ஃபெட்டு வந்து இன்ஃப்ளேஷனை பற்றி என்ன சொல்ல போகிறாங்கங்கிறது இந்த வீக்கில் தெரியும். ஸோ அது வந்து ஏறக்குறைய நெகட்டிவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எகைன் ஏற்றுவாங்க. ஸோ அது வந்து கரன்சிக்கு ஒரு நல்ல விஷயமாக அமையலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.